நந்தினி, பின்பக்கம் கதவு பூட்டி இருக்கா பாருமா. பாத்துட்டேன்ப்பா, பூட்டிதான் இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை பாரு. சரி. அதுல எல்லாம் வச்சிருக்கா பாருமா. பாக்குறேங்க. ஐயோ அப்பா! நந்தினி, நந்தினி, என்னாச்சுமா? நந்தினி, என்னமா ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா, ஜன்னல் சாத்தும் போது கை தெரியாம நசுங்கிடுச்சு. ஐயோ, என்னமா இது? இவ்வளவு ரத்தம் வருது. என்னமா இப்படி வருது? கை நசுங்கினா ரத்தம் வரதான் செய்யும். உடனே எல்லாரும் ஓவரா சீன் போட ஆரம்பிச்சாதீங்க. கிளம்புங்க, நான் கர்ச்சீஃப் ஏதாவது சுத்திக்கிறேன். போலாம் சித்தி, வாங்க சித்தி போலாம். சிவா இருந்திருந்தா இந்த வேலை எல்லாம் அவன் பார்த்திருப்பான். என்ன பண்றது, எல்லாமே நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அப்பா, சந்தோஷமா கிளம்ப வேண்டிய நேரத்துல அந்த பையல நினைச்சு இப்படி சலிச்சுக்கிறீங்களே. வாங்க போலாம். வா வாமா. ஏண்டி பவித்ரா, நீ மட்டும் ரெடியான போதுமா? மாப்பிள்ளையும் ரெடியாவ சொல்லுடி. அவர் வராம அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் நீ என்னடி பண்ண போற? அவர் வரலன்னு சொல்லிட்டாரு, நான் என்னமா பண்ண முடியும்? தனியா போய் அவமானப்பட்டுட்டு வர. அப்பயாவது அவருக்கு புத்தி வருதான்னு பாப்போம். பவித்ரா, நான் எதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்? அந்த குடும்பத்துல இருக்க யாருக்குமே நான் தேவையில்லாதவன் ஆயிட்டேன். எப்ப நான் ஸ்டேஷன்ல இருக்கும்போது என்னை யாருமே வந்து பார்க்க வரலையோ அந்த நிமிஷமே அவங்க யாருமே வேணான்னு முடிவு செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு அந்த பிளாஷ்பேக் மட்டும் பேசாதீங்க. அந்த அளவுக்கு மரியாதையான காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு உங்க மூஞ்சில நானே முழிக்க கூடாது. ஆனா என் தலை எழுத்து உங்க கூடவே வாழ வேண்டியதா இருக்க. என் தலை எழுத்து உங்க கூடவே வாழ வேண்டியதா இருக்க. இந்த லட்சணத்துல நீங்க அவங்கள குறை சொல்றீங்க. பவி, இங்க பாரு, உனக்கு எனக்கும் சண்டை வேணாம். போறதா இருந்தா நீ போயிட்டு வா. மாப்பிள்ள, நீங்க போகாம அவ மட்டும் போனா நல்லா இருக்குமா? நிச்சயதார்த்தம் நடக்க போறது உங்க அக்காவுக்குப்பா. அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா இருக்கணும். அத்த, எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்ல, அங்க மாப்பிள்ளைய வர போறது யார் தெரியுமா? அந்த இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷன்ல வச்சு என்ன எப்படி எல்லாம் அடிச்சான் தெரியுமா? ஆமா,
அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாரு. ஆனா நீ இடையில பூந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்ட. அந்த கோபம் அவருக்கு இருக்கதானே செய்யும். ஏய், என்ன வெறுப்பேத்துறியா? உங்க அப்பா தாண்டி உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. அதனாலதான் உன் கழுத்துல தாலியே கட்டினேன். இல்லனா என்ன மாப்பிள, ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. சரி, ரெடி ஆகலையா? உங்க அக்கா கல்யாணிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். நம்ம இல்லாம அது நடக்கலாமா? இல்ல மாமா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதான் பவி மட்டும். தலைவலியா? அப்பா, அவரு பொய் சொல்றாரு. அவருக்கு வர பிடிக்கலையா? என்ன மாப்பிள முட்டாள்தனமா இருக்கு. முதல்ல கிளம்புங்க. நம்ம தான் முதல் நாளா அங்க போய் இருக்கணும். எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? அத பாக்க நாம இல்லைன்னா எப்படி? சரிங்க மாமா, ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு நான் கிளம்புறேன். ஆனா அங்க போய் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு ஓரமா தான் நிப்பேன். சரி மாப்பிள, முதல்ல கிளம்புங்க. டைம் ஆகுது இல்ல. போங்க. நீங்களும் போங்க. யோ இன்ஸ்பெக்டர், என் பொண்ண வேண்டான்னு சொன்னேன்ல, இன்னைக்கு எப்படி உனக்கும் கல்யாணிக்கு நிச்சயார்த்தம் நடக்க போகுதுன்னு நான் பாக்குறேன். ஏமா, உங்க பையன் ராஜேஷ் இப்போ பெரிய போலீஸ் வலையில இருக்கான். ஆனா நீங்க பொண்ணு பாத்துருக்க இடம் பார்த்தா சாதாரண இடமா தெரியுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் அப்படி? இத பாரு அலமேலு, பொண்ணுக்கு வசதி இருக்கா, சொத்து பத்து இருக்கா, எத்தனை பவுன் போட்டு வரா, எவ்வளவு டௌரி கொடுப்பாங்க, இதெல்லாம் முக்கியம் இல்ல அலமேலு. பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்காளா, குணம் எப்படி இருக்கு, குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பாளா, பெரியவங்களை மதிச்சு நடப்பாளா, இதெல்லாம் தான் முக்கியம். இந்த விஷயத்துல என் மருமக கல்யாணி இருக்காளே, ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி ஒரு அழகு. வரட்டும், நீயும் பாக்கதானே போற. ஒரு பேச்சுக்கு தாமா சொன்னேன். உங்க செலக்ஷன் தப்பா இருக்குமா? ஆமா, ராஜேஷ்க்கு பொண்ணு பிடிச்சு போச்சு இல்ல? பிடிக்காம அவன் ஒத்துக்குவானா? தோ அவனே வரான், அவனே கேளு. அம்மா, எல்லாம் வந்துட்டாங்கம்மா. யாருடா? அதான் கல்யாணி வீட்டுல இருந்து. ரொம்ப சந்தோஷம்பா. இத வர அலமேலு, நீயும் வா, போய் கூப்பிடலாமா? அப்பா, நந்தினி யாரோ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்பா. பரவாயில்லம்மா, நிதானமா வரட்டும். வாங்க வாங்க, வாமா. வாமா, உள்ள வா. ராஜேஷ், சூப்பர் செலக்ஷன் ராஜேஷ். இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்லா தான் பிடிச்சிருக்க. பொண்ணு வேலைக்கு போகுதாடா? ஆமா, சமீபத்துல நான் தான் ஒரு கம்பெனில வேலை வாங்கி கொடுத்தேன். கில்லாடி மச்சானி.
எஸ் பாஸ். டேய் என்னடா பழைய சினிமா மாதிரி எஸ் பாஸ் நோ பாஸ் சொல்லிட்டு காரியத்தை கோட்டு விட்டு போறீங்க? டவுட்டே வேணாம் பாஸ், பிளான் எல்லாம் பக்கவா இருக்கு. தட்ட மாத்தி நிச்சயம் பண்ண மறு நிமிஷம் அந்த ராஜேஷ் நாங்க போடுறோம். ஜாக்கிரதையா இருங்க, மாட்டிக்க போறீங்க. முக்கியமா இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மிஸ் ஆகக்கூடாது, புரியுதா? சரி. அப்புறம் பிளான் ஒர்க் ஆன பிறகு கால் பண்ணு. ஓகே பாஸ், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னுமாப்பா நம்பிட்டு இருக்கீங்க? ஏன்பா தெரியாம தான் கேக்குறேன், ஏன் இவ்ளோ ஏமாலியா இருக்கீங்க? நம்ம எல்லாரையும் எட்டி வதிச்சுட்டு அந்த பெருமாள் கிட்ட போய் சரண்டர் ஆனவன் அந்த சிவா. அவனுக்காவது நம்ம மேல பாசமாவது சான்ஸே கிடையாது. நிச்சயம் அவன் வரமாட்டான். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. யார் வரணுமோ அவங்கள நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, வராதவங்களுக்காக ஆசையா காத்துட்டு இருக்கீங்க. என்னமா சொல்ற? மாமாவை பத்தி தான்ப்பா. நந்தினி போய் கூப்பிட்டதுக்கு மாமா மதிப்பு வச்சு நிச்சயமா வருவாருப்பா. அவன் வந்தா என்ன, வராட்டி என்ன, வராமலே இருக்கிறது நல்லது. அப்படி சொல்லாதீங்கப்பா, அவர் வருவாரு. அவர் வந்தாருன்னா மரியாதைக்காகவாவது 4 வார்த்தை மதிப்பு கொடுத்து பேசுங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தான் அவர் வராரு, மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. எனக்காகவாவது கொஞ்சம் பேசுங்கப்பா. சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். பாத்தீங்களாப்பா, 100 வயசு. இவன் 100 வயசு வாழ்ந்து யாருக்கு என்ன லாபம்? அப்பா வாங்கப்பா, பிளீஸ் வாசல்ல வந்து நின்னு உள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்க வாங்கப்பா. பாப்பா ஆமா, ரொம்ப சந்தோஷம் ஐயப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்காமே? அதுக்கு தானே வந்திருக்க, அப்புறம் என்ன கேள்வி? வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்மா, நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்ன குறைச்ச, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கல்யாணத்துல பிஸியா இருக்க போல இருக்கு. ஆமாண்ணே, ஏன் வெளில என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போயிடலாம். வாங்கண்ணே வாங்க வாங்க. என்னமாமா டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, ரிலாக்ஸா போய் உட்காருங்க. இன்னும் 10 நிமிஷம் தான், ஆரம்பிச்சிடலாம். கல்யாணி ரெடி தானே? ரெடி மாப்பிள்ள.
வரவங்களை வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். ஓகே மாமா, நான் போய் ரெடி ஆகுறேன். ஆ, வா பெருமாள். நந்தினி, அமுதா, கவிதா, வாங்க வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இருக்கிற ஐயப்பா, என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்படுற? உன் பையன் வராத பையன் வந்திருக்கானு கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டியா? இல்ல பெருமாள், நீங்க எல்லாம் வருவீங்களோ மாட்டீங்களோன்னு சந்தேகம். பாருப்பா, அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் வில்லன் இல்ல. இந்த வீட்டுல என்ன முக்கியமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் வர விட்டுறோனா? ஐயப்பா, 1000 தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் உறவு முறையெல்லாம் அறந்து போயிடாது. அதான் பின்னாலெல்லாம் பேச்சு கேட்க வேணாமேன்னு நாங்க வந்துட்டோம். என்ன சிவா சொல்ற? எப்படா இருக்க? நாங்க நல்லா இருக்கோம் மாமா. சந்தோஷமா. பவித்ராவை உள்ள கூட்டிட்டு போமா. வாங்க நாத்தனாரே. வாய் நிறைய என்ன நாத்தனார்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா, நாங்க வருவோமோ மாட்டோமோன்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்தது இல்ல? நான் அன்னைக்கே கல்யாணி கிட்ட சொல்லிட்டேன், யார் வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா வருவேன்னு. அப்படியே சொன்னபடி செஞ்சுட்டேன். வா பவித்ரா. உன்